ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் பெருசாக வந்து அது போர்ட்ஃபோலியோ இம்பாக்ஷன் இல்லை. என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஒரு 0.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 18 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,449 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 70 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 78,355 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 19 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 58,310 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் 1.5% நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிசி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், எஸ் பேங்க் 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்தாலும் பட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் பெருசாக இம்பாக்ஷன் இல்லை. காலத்தால் இதை விட நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்போதே மார்க்கெட் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்ட் கம்மியாக இருக்குது. மேபி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் கூட க்ளோஸ் ஆகலாம் மார்க்கெட். பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. டெக்னாலஜி, கன்சியூமர் சர்வீஸ், ஃபினான்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் அன்றைக்கி டெக்னாலஜி செக்டர் தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 2% மேலே டெக்னாலஜி வந்து பாசிட்டிவில் இருக்குது. இது போக எனர்ஜி, பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், ஆட்டோ, சிமெண்ட், இன்ஃப்ரா, ஃபார்மா, ரியாலிட்டி, பிஎஸ்சி, மெட்டல் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. மெட்டல் இண்டெக்ஸ் அதிகபட்சமாக நெகட்டிவில் இருக்குது. அதிகபட்சமாக பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டெக்னாலஜி செக்டார் இருக்குது. டெக்னாலஜி செக்டாரில் எடுத்து பார்க்கும்போது நாக்கூரி அப்படிங்கிற பங்கு இன்னைக்கு 12% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 1153 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி மேலே போயிருக்கு. இது போக இந்த ஷேர் இவ்வளோ ரேஞ்சுக்கு மேலே போனது, அதாவது சிங்கிள் டேயில் இந்த அளவுக்கு மேலே போனதுன்னு பார்க்கும்போது January 31, 2022 அப்புறம் சிங்கிள் டே கெயின்னு பார்த்தீங்கன்னா இதான் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டி இன்ஃபோசிஸ் 3.5% பாசிட்டிவ் இருந்துச்சு. எம்ஃபோசிஸ் 3% மேலே பாசிட்டிவ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 3% மேலே பாசிட்டிவ், டெக் மஹிந்திரா 2.5% பாசிட்டிவ், டிசிஎஸ் 2% பாசிட்டிவ், விப்ரோ, ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ நாக்கூரி அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ட்ரெண்டு, அதாவது டாடா குழுமத்தை சேர்ந்த பங்கு தான் அந்த ட்ரெண்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10% மேலே அந்த பங்கு கிராஷ் ஆகிருக்கு மார்க்கெட்டில். 2,951 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 11% மேலே நெகட்டிவில் இருக்குது. அதிகபட்சமாக 2,925 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ 2,951 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இதோட 50 வீக் லோ 2,183. ஸோ இப்போ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இன்றைக்கி மட்டுமே 18,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த ட்ரெண்டில் வந்து வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 18,000 கோடி ஒர்த் ஆஃப் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைப் அவுட் ஆயிருக்கு. பி ரேஷியோ ஸ்டில் பார்க்கும்போது 90 டைம்ஸ் கிட்ட இருக்குது. அதனால ட்ரெண்டில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ட்ரெண்டோட Q1 அப்டேட்டில் பார்க்கும்போது ஆக்சுவலி அவங்களோட ரெவன்யூ வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ரீட்டைல் போர்ட்ஃபோலியோ 1,312 ஸ்டோர் வந்து அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. ஜுடியோ தான் அவங்களுக்கு லார்ஜஸ்ட் நெட்வொர்க். ரெவன்யூ பார்க்கும்போது 5,666 கோடி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ, அவங்களோட ரீட்டைல் போர்ட்ஃபோலியோ 1,312 ஸ்டோர். இல்லை வெஸ்ட் சைட் பார்க்கும்போது 301 ஸ்டோர் இருக்குது. ஜுடியோ பார்க்கும்போது 982. லைஃப் ஸ்டைல் கான்செப்டில் ஒரு 29 ஸ்டோர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7 ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஏயில் இருக்குது. இந்த ஜுடியோ நெட்வொர்க்கில் வந்து 7 ஸ்டோர் யூஏயில் இருக்குது. இது போக இந்த குவார்ட்டரில் அவங்க ஆட் பண்ணதுன்னு பார்க்கும்போது 1 வந்து வெஸ்ட் சைடில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 19 ஜுடியோ ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேசிஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி என்ன ஒரு காரணம்னா எஸ்டிமேஷன் பண்ணதை விட அந்த Q1 பிஸ்னஸ் அப்டேட் மொக்கையாக இருந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. பட் ரொம்ப ஒன்றும் Q1 பிஸ்னஸ் அப்டேட் மொக்கையாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 18,000 கோடி இன்றைக்கி ஒரே நல்ல காலியாக இருக்குது மார்க்கெட் கேபிடலைசேஷன். இன்னொன்று ப்ளஸ் இதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆகிறதுக்கு. ஸோ ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி இதான் நான் சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி, வேல்யூஷன் ரொம்பவே பீக் லெவலில் இருக்கும்போது நம்ம கை வச்சோன்னா என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் இவங்க வந்து 600 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க QIP மூலமாட்டு. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் மண்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டில் இதை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 506 ரூபா பார்க்கும்போது அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் ப்ளஸ் 2 வேதாந்தா குரூப் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கிராஷ் ஆகிருக்கு. அதாவது தொடர்ந்து 3 நாள் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், வேதாந்தா பவர் இதில் வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் 5% டிக்ளைனாக இருந்துச்சு.
அயன் அண்ட் ஸ்டீல் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் 5%, வேதாந்தா பவர் வந்து ஒரு 2.7% ஃபால் ஆயிருக்கு. வேதாந்தா அலுமினியம் பார்க்கும்போது 4% லோவராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. ப்ளஸ் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது டிமர்ஜ் ஆகி லிஸ்ட் ஆகிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கும் ஒரு பக்கம் நடக்கும். Q1 பிஸ்னஸ் அப்டேட் இம்பேக்ஷனும் இருக்கும். Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட் இம்பேக்ஷனும் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டாக்கில் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். டைட்டனோட Q1 பிஸ்னஸ் அப்டேட். ஸோ இன்னைக்கு டைட்டன் பார்க்கும்போது 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ டைட்டன் வந்து பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தான் இருக்குது. ஸோ அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட்டில் ரெவன்யூ கன்சியூமர் பிஸ்னஸ் வந்து 41% இயர்-ஆன்-இயர் பேஸில் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் பிஸ்னஸ் 37% க்ரோத்து. இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது 128% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 77 ஸ்டோர் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஓவரால் ரீட்டைல் நெட்வொர்க் 3680 ஸ்டோர் அவங்க கைவசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் CLSA அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் 17% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 5249 ரூபா டார்கெட் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு நொமுரா பை ரேட்டிங் 5000 ரூபா டார்கெட் ப்ரைஸு. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் 5182 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. சிட்டி பை ரேட்டிங் 5075 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட். டைட்டனோட Q1 பிஸ்னஸ் அப்டேட்டை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்தியன் ஆயிலோட அந்த LNG லிக்விட்ஃபைட் நேச்சுரல் கேஸுக்கான 800 LNG டெர்மினல் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ட்ஸ், ஃபெர்டிலைசர் யூனிட்டுக்கு வந்து சிட்டி கேஸ் நெட்வொர்க்ஸ் மூலமாட்டம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரீகாசிஃபிகேஷன் கெப்பாசிட்டியை 505 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம்லேருந்து 10 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டே எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கேஸ் சப்ளை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு, கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. இதோட எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டோட வேல்யூ 3400 கோடி. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டைட்டன் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் ஆனால் அன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது 8% ஃபால் ஆகிருந்துச்சு மார்க்கெட்டில் பார்க்கும்போது. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் 8% ஃபால் ஆகிருந்துச்சு. 351 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த 2026 மட்டுமே இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட 27% பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் எடுத்து பார்க்கும்போது இந்தியன் ஆப்ரேஷன்ஸோட ரெவன்யூ க்ரோத் 38% இருந்துச்சு. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் பார்க்கும்போது 28% இருந்துச்சு. வெஸ்ட் ஏஷியா அது செக்மெண்ட்டில் வர ரெவன்யூ க்ரோத் 35% க்ரோத்து. அது மட்டும் இல்லாமல் ரீஜியன் அலோன் க்ரோத் மட்டும் 30% இருக்குது. இன்டர்நேஷனல் மார்க்கெட் பார்க்கும்போது 14% கன்சாலிடேட்டட் ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி பிளாட்ஃபார்மாக இருக்கிற கேண்டீர் அது வந்து அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 112% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் மட்டுமே கல்யாண் ஜுவல்லர்ஸ் 12 கல்யாண் ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 5 கேண்டீர் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஷோரூம் நெட்வொர்க் 524 இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 356 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இப்போ 6% நெகட்டிவில் இருக்குது. பட் கிட்டத்தட்ட இன்றைக்கி 9% அளவுக்கு நெகட்டிவ் போயிருக்கு. என்ன தான் அவங்க வந்து பாசிட்டிவ் அப்டேட்ஸ் கொடுத்தாலும் இதில் வந்து ஹெல்த்தி கன்சியூமர் டிமாண்ட் இருந்திருக்கு. ஃபெஸ்டிவ் அண்ட் வெட்டிங் சீசனை பேஸ் பண்ணி சேல்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் இவங்க டைட்டன் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. அது வந்து எக்ஸ்பெக்டேஷனோட நல்ல ஒரு Q1 பிஸ்னஸ் அப்டேட். 41% கன்சியூமர் பிஸ்னஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு டைட்டனில். ஜுவல்லரி பிஸ்னஸ் 39% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 128% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ டைட்டன் 3% பாசிட்டிவில் இருக்குது. பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது ஒரு 8% இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபால் ஆயிருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டியானா கல்யாண் ஜுவல்லர்ஸில் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 300 கீழே வரட்டும், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அவங்களோட ரீட்டைல் செக்மெண்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண இருக்கிறாங்க. ப்ளஸ் எல்லா ரீட்டைல் செக்மெண்ட்லையுமே EV சார்ஜிங் நெட்வொர்க் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வேண்டி ஒரு 10,000 கோடியிலேருந்து 12,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க இந்த ஃபிசிக்கல் இயரில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. கொச்சின் ஷிப்யார்டில் கவர்மெண்ட் வந்து 5.04% ஸ்டேக் ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஜூலை 7 இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஜூலை 8 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 5.04% ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 1400 பெர் ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி பவர் ஸ்டாக்குக்கு IIFL வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. 240 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. எபிட்டா வந்து ஃபினான்ஷியல் 32 to 35 அந்த டைமில் குவாட்ரப்புள் அந்த ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இது அதானி பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 1500 கோடி வந்து QIP மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ரைட்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு 10% மேலே போயிருக்கு.
அவங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காட்ட வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் $35.82 million ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆர்டர். 4000 ஹார்ஸ் பவர் கேப் காஜ் டீசல் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ் வந்து சப்ளை பண்ண இருக்கிறாங்க 20 மாதத்தில். ஸோ அந்த பேஸில் ரைட்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு 10% மேலே போயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது சிபிஎம் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 163 கோடி கான்ட்ராக்ட் SWPE அவங்களோட போட்டிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் 163 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் சவுத் வெஸ்ட் ஃபினாக்கிள் எக்ஸ்ப்ளோரேஷன் கூட போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டம் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் 26 to 27 ஒரு நல்ல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் குவார்ட்டரில். ப்ளஸ் சவுத் வெஸ்ட் ஃபினாக்கிள் எக்ஸ்ப்ளோரேஷன் கூட செப்பரேட் கான்ட்ராக்டு போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போட வேல்யூன்னு பார்க்கும்போது 5.89 crores அதோட வேல்யூ பார்க்கும்போது. ஸோ மத்திய பிரதேஷில் ஒரு கான்ட்ராக்ட் ப்ளஸ் செப்பரேட்டான ஒரு கான்ட்ராக்ட் சிபிஎம் அப்படின்னா கோல் பெட் மீத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அதானி டோட்டல் கேஸும் இந்த சிபிஜி பிளண்டிங் வந்து மேண்டேட் ஆட் பண்ணுறாங்க லாங் டேர்ம் டிமாண்டை பேஸ் பண்ணி. ஸோ ரினோபிள் கேஸ் செக்மெண்ட்டில் அதிகப்படியாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அதானி டோட்டல் கேஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ பயோ எனர்ஜி இனிஷியேட்டிவ்ஸ் குறிப்பாட்டு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கம்பரஸ் பயோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டிங்கை அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண இருக்கிறாங்க ரிலையன்ஸ் அண்ட் அதானி டோட்டல் கேஸ். பட் இன்னைக்கு ரெண்டு ஸ்டாக்குமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதானி டோட்டல் கேஸும் நெகட்டிவ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. டிவிஎஸ் அப்பாச்சி 7 million குளோபல் சேல்ஸ் மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 20 வருஷத்தில் இந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2005 வந்து பார்த்தீங்கன்னா அதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 90 கண்ட்ரீஸுக்கு வந்து அந்த பைக்கில் செல் பண்ணியிருக்கிறாங்க. இது டிவிஎஸ் அப்பாச்சி கொடுத்த அப்டேட்டு. பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி 4% கிராஷ் ஆகிருக்கு. ஸோ என்எஸ்சியோட ஐபிஓ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது போல். ஸோ அந்த பேஸில் பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே 4% கிட்ட நெகட்டிவ் ட்ரெண்டில் மார்க்கெட்டில் மூவாயிட்டு இருக்குது. வருண் பிவரேஜஸோட சப்சிடரி வந்து ஒரு 350 கோடி டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவயானி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸோட கென்யா அசட்ஸ் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. வருண் பிவரேஜஸ் அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு ஆகஸ்ட் 1 இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 305 கோடிக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்க இருக்குது. வருண் பிவரேஜஸோட சப்சிடரி மூலமாட்டு இந்த டேக் ஓவர் பண்ணுறாங்க. குரு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 52 ஏக்கர் லேண்டில் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க 17,500 ஸ்கொயர் மீட்டர்ஸில். இதில் டெய்ரி பிவரேஜஸ், ஜூஸஸ், பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணலாம். ப்ளஸ் கீ யூட்டிலிட்டிஸ் நீ பார்க்கும்போது ஆர்ஓ பிளான்ட்டு, பாய்லர், எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, டிஜி செட்டு, ஏர் கம்ப்ரஸர் எல்லாமே அந்த பிளான்ட்டில் இருக்குது. ஸோ இது வருண் பிவரேஜஸ் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ 6ஆம் தேதி டிஎஸ் 3791 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 243 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.